அவங்க எல்லைக்குள்ள போகக்கூடாது தான், எங்கட எல்லைக்குள்ள தான் போகணுமா? சரி, ஃபாரினர்ஸுக்கு மட்டும்தான் கொடுத்தவங்க ரூம்ஸ். அந்த அளவுக்கு இவங்களோட பேருக்காண்டே அதிகமான ஃபாரினர்ஸ் வருவாங்க. ஆனால் இப்படி விடுதி கூட்டிக்கொண்டு போக பயனாக இருக்குமா எனக்கு? அவ்வளோத்துக்கும் வருமானம் கொடுத்தாலே அதில் இருக்கிறது தான் இது விற்பனையாக போகுது. லோக்கல்ஸை விட அதிகமாக ஃபாரினர்ஸ் தாங்க இருப்பாங்க. உங்களோட ஊரை சேர்ந்தவர்களுக்கே ஒரு 10-15 பேருக்கு வேலை கொடுக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். ஏன் சிரிச்சனான இதை கையில் வச்சுக்கொண்டு இப்படி வணக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயமாக போச்சுது. இப்போ நாங்கள் நிலாவளி என்ற ஊரினுடைய எஞ்சிய பகுதியை காட்ட போகிறோம். நேற்றைய காணொலியில் ஒரு பகுதியை உங்களுக்கு காட்டினான். இப்போ நாங்கள் எஞ்சிய பகுதியை உங்களுக்கு காட்டுறோம். அதுக்கு முதல் நடந்து போவோமா, பைக்கில் போவோமாங்க? இந்த பகுதியை முன்பு பிரித்தானியர்கள் எப்படி பயன்படுத்தியிருக்கார்கள் பார்த்தீங்க. அது சம்மந்தமாக நான் நேற்று போட்ட காணொலியை போய் பாருங்க. சரி, தரைப்பகுதியை பாருங்கள். இந்த வீட்டு நம்ம தரைப்பகுதி பச்சை பசையில் இருக்குது, பப்பாசி தோட்டம் அப்படி இப்படி வந்து இந்த இடம் உண்மையிலே பார்க்குறதுக்கே அவ்வளோ சிறப்பாக இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் விடுதிகள் கூட. நாங்கள் ஏற்கனவே பயணம் செய்த வீதிகளோடு ஒப்பிடும்போது இந்த வீதியை இப்படி பார்த்து கொண்டு வாங்க. வீதியின் 2 பக்கங்கள்லேயுமே திக்காக நிறைய விடுதிகள் இருக்குது. நாங்கள் இனி அந்த பக்கம் போகும்போது இதுக்கு அங்கால இன்னொரு குறுக்கு வீதி இருக்குது. அங்கே போகும்போது இன்னும் அதிகமாக விடுதிகளை பார்க்க முடியும். நாங்கள் இதில் ஒரு விடுதி இருக்குது. அப்படியே இந்த பக்கம் தெரியுமா, இதில் ஒரு விடுதி இருக்குது. இதில் இருந்து அப்படியே போனால் கடற்கரை, அங்கே போய் வருவோம். சீவே ஹோட்டல், இதுக்குள்ளே போனால் கடலை பார்க்கலாம். இதில் இடப்பக்கம் பாருங்க எப்படி இருக்குங்க, பச்சை பசையில். ஆனால் இது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க போல இருக்குது. நடந்து போயிடுவோம். நிலாவளி கடற்கரை, அங்கே இருக்கிறது தான் பொதுமக்கள் வந்து போகிற இடம். நாங்கள் இப்போ நிற்கிற இடத்துல சுற்றுலா பயணிகள் இல்லை. அப்படியே திரும்பி பார்த்தா இதில் ஒரு விடுதி இருக்குது. அதில் இருக்கிறது தான் புறாத்தீவு. எந்த ஊரா? அங்கே போகிறதுக்கு எவ்வளோ வேணா? போட்டு 8000. அதில் எத்தனை பேர் போனாலுமா? ஆகக்கூடிய எத்தனை பேர்? அங்கே என்னென்ன இருக்குது? அவங்க எல்லைக்குள்ள போகக்கூடாது தான், எங்கட எல்லைக்குள்ள தான் போகணுமா? சரி, என்ன செய்கிறேன்? எங்கட ஏரியாவில் வந்து இருந்து போட்டால் அவங்க அப்படி சொல்கிறாங்க. கலர் மீன்கள், பவளக்கல்லுகள், பவளக்கொடிகள், வேறு கலர் மீன்கள், ஆமை, சுறா. ஒரு படகுல போகிறேன்டா 8000. 7 பேர் தான் போகலாம். நீங்கள் வேலை? சரி. ஆனால் இங்கே இந்த காணி விலைகள் என்ன மாதிரி போகுது? என்ன சொல்கிறீங்க? பீச் ஓரமாக காணி ஓரளவும் இல்லை. அது இல்லாமல் நேரி இப்போ இந்த காணி இதில் ஒரு சொல்லிடுமே, ஏதோ சுவர்ணா காணி என்ற ஏதோ இருக்கா? அப்படி இருந்தால் என்ன? சொர்ண பூமினா கவர்மெண்ட்டாக கொடுக்கப்பட்டது. இப்போ எங்களை தாத்தா ஆளுநர் கொடுத்தாங்க. சொர்ண பூமி காணியாக இந்த அந்த வீதிக்கு இங்காலெல்லாம் சொர்ண பூமி காணி. இப்போ அதில் இருக்கிறது என்ன பாதிப்பு, என்ன நன்மை? நன்மை ஒன்றும் இல்லை. இங்கே நாங்களும் இப்போ அதில் தான் ரூமெல்லாம் கட்டியிருக்கோம். கோடிக்கணக்கில் இது போட்டு செஞ்சுருக்கோம். அதில் ஒரு பிரச்சனை. இப்போ கூடுதலாக சொல்லி நம்ம திடீரென்று தேவைப்பட்டால் அந்த காணியை வாங்கலாம், அப்படி இல்லையா? எப்படி கொடுக்குறது? நாங்களாம் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது கொடுக்கணும். அதுதான் அதெல்லாம் போயிட்டு இப்போ எல்லாரும் கூடுதலாக உறுதிக்கா இது இல்லாமல் எத்தனை கோடி ரூபா பக்கத்தில் கோயில் இருக்குது. எங்கே இருக்குது கோயில்? பெரிய கோயில் ஒன்று உடச்சி கட்டி. என்ன கோயில் அது? அந்த வீதியால் வருவோமா? இந்த இருக்குல்ல போட்டுகள், இந்த காணிக்கு அடுத்த காணி பெரிய கோயில். அந்த கோயில் பழைய கோயில் உடைக்காமல் பக்கத்தில் ஒரு பெரிய கோயில் கட்டியிருக்கோம். அதை உடைச்சா கூட டக்குனு தடையை போட்டு புத்தர் கட்டி விட்ருவாங்க. அதுக்கும் நான் தான் தலைவர், நான் தான் செஞ்சுருக்கேன். 4 கோயில்.
அப்படி எதுவும் அழுத்தம் வந்ததா? வந்துருக்கு 4 தினம் வந்து காணி கேட்டோம், நான் விட மாட்டேன். அது யாரால் வந்து கேட்டது? கவர்மெண்ட் தான் வந்தது. இப்பயும் இதில் ஒரு டிக்கெட் கவுண்டர் ஒன்று இருக்குது, அந்த இதில் முன்னுக்கு அந்த இருந்தது, அதை கடையில் அடித்து கொண்டு வருது. இதில் கொண்டு இதை வச்சு இப்படியான இடத்துல கட்டினா என்ன செய்யும், மாறிக்கு கடல் முன்னுக்கு வரும், குறைக்கு பின்ன இருக்கும். மாறிக்கு வந்த வரையில் இல்லாமல் இருக்கும். என்ன கட்டி வச்சிருந்தது? இது டிக்கெட் கவுண்டர். அது திட்டமிடம் இல்லாமல் கட்டி போட்டியுமா? இல்லை, இப்போ இது வந்து ரேக்கணி போப்போன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறோம் இதே வாழ்வாதாரம் நிறைய பேர் இருக்குது. இந்த வாழ்வாதாரம் ஒரு 100 குடும்பம் வாழுது. போட் தொழிலாளிகள் இத்தனை வருஷமாக இங்கே இருந்தது, இப்போ அங்கே போகிறாங்க. எங்கே போகுது? இந்த பழைய போக அங்கே மாறப்போன்றாங்க. மாறதுக்கு வாய்ப்பு விடக்கூடாது. அந்த நாங்கள் இந்த இதை நம்பி 150 குடும்பத்தில் வாழ்வாதாரம். சரி அண்ணா, நன்றி. இதுக்குள்ளே ஒரு கண்ணகி அம்மன் கோயில் இருக்காம். கடற்கரையில் இருந்து நாங்கள் இந்த பக்கமாக போவோம். இதில் வெள்ளை பக்கம், இதில் வறுமையான காணி இருக்குது. இதில் வெறுங்காணி. இது முதலாவது. கடற்கரையில் இருந்து வரும்போது இது 2வது காணி. இந்த காணி 3வது காணி. இது விற்பனையாக போகுது. இப்போ உங்களுக்கு நிலாவளியில் விற்பனைக்கு இருக்கிற ஒரு காணியை காட்ட போகிறேன். எதிர்காலத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென்னா நீங்கள் வாங்கலாம். 3 பகுதியாக இருக்குது. நீங்கள் 3ஐயும் சேர்த்து வாங்க போகிறீங்கன்றாலும் சரி, அல்லது தனித்தனியாக வாங்க போகிறீங்கன்றாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். இந்த காணி எங்கே இருக்குன்றதுக்கு முதல் அப்படியே பாருங்கோ, நிலாவளி கடற்கரை தெரியுதா? ஆனால் இதுலேருந்து கடற்கரை எவ்வளோ தூரம் வரும்? இதுலேருந்து அண்ணளவாக உங்களுக்கு ஒரு 80 மீட்டர் வரும் கடற்கரை. சரி சரி. இது தொடர்பாக அண்ணாவோட கதை. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பெயர்? என் பேர் ரஜி. ரஜின். உங்களோட சொந்த இடம்? நான் இருக்க திருவண்ணாமலையில் டவுனில். இங்கே என்ன மாதிரி காணி விலை என்ன மாதிரி போகுது? இடங்களை பொறுத்தான் காணியோட விலைகள் தீர்மானிப்போம். அப்படின்னு சொன்னால் கடற்கரையோடு இருக்கிற காணிகள் ஒரு விலை போகும். கடற்கரையிலேருந்து ஒரு 2வது காணி ஒரு விலை போகும். எது கூட வீதியோரமாக கடற்கரை? இல்லை, எப்போவுமே கடற்கரையோடு தான் விலை டிமாண்டாக இருக்கும். எங்களுக்கு அதிகளவான விலை போகும். ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் விலைகளை தீர்மானிப்பாங்க. அவசரமாக அவர் கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு அண்ணல் ஒரு 5 லட்சம் 6 லட்சத்துக்கு கொடுப்பேன். இல்லை எனக்கு அவசரம் இல்லை, இந்த விலைக்கு தான் நான் கொடுப்பேன், விருப்பி நான் வாங்குன்னு சொல்கிறாக்களும் இருக்காங்க. அவங்க 10 லட்சம் சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தான் வேணும். அவங்களோட ப்ரைஸ் தானே, இவ்வளவுதான் ப்ரைஸ்ன்றதுக்கு இல்லை. தீர்மானிக்கப்பட்ட விலைகள் இல்லை. ஒவ்வொருத்தரும் அவங்களோட இடங்களுக்கு பொறுத்த மாதிரி விலைகளை தீர்மானிப்பாங்க. இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு டூரிசமான ஏரியா, அதிகமான சனங்கள், க்ரௌடடான ஏரியா. இங்கே இப்போ நீங்கள் வரும்போதே கவனிச்சிருக்கலாம், மெயின் ரோட்லேருந்து உள்ளுக்குள்ளே வர்றது 100க்கு ஒரு 70% வீடுகள் கெஸ்ட் ஹவுஸாக கொடுத்துட்டாங்க. முதல்ல தான் வெறுக்க வீதின்ற பேரை விட விடுதிகள்ன்ற பேர் தான். அதாவது ஒரு காலத்தில் தான் வீடுகளாக இருந்தவங்க, இப்போ அதை அவங்க இப்போத்தைய கெஸ்ட் ஹவுஸ்கள் மாதிரி வடிவமைச்சு அதெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ்களாகவே கொடுக்குறாங்க. இப்போ ஆரம்ப காலத்திலேருந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிலாவளிக்குன்னு ஒரு தனித்துவமான பேர் இருக்குது. அது நிலாவளி என்றாலே ஒரு மெயினான டூரிஸ்ட் ஸ்பாட்ன்றது ஸ்ரீலங்கன் அந்த டூரிசத்திலே இருக்கு, உள்ளடங்கப்பட்டிருக்கு. அப்போ நிலாவளின்ற பேருக்கு அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருவாங்க. அப்படி வாரவங்க அதிகமாக இங்கே புறாமலை தீவுக்கு போவாங்க. இங்கே வந்து அந்த டொல்ஃபின்கள் பார்க்கலாம், வேல் வாட்சிங், அப்படி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இங்கே இருக்குது. அதாவது ஒரு சீசன் வரும், அதாவது ஏப்ரல்ல இருந்து சீசன் ஆரம்பிக்கும். ஏப்ரல்ல இருந்து அனலவா ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் அந்த சீசன் இருக்கும். 6 மாத காலமும் அதிகளவான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இங்கே அதிகமாக வருவாங்க. அதனால தான் வீடுகளாக இருந்தவங்க கூட இப்போ எல்லாம் விடுதிகளாக மாற்றி ஒரு வியாபார நோக்கத்தோடு செஞ்சு கொண்டு வர. எதிர்காலத்தில் இது முழுவதுமாக ஒரு விடுதி, கண்டிப்பாக விடுதி அமைக்கிற வடிவத்திலேயும் ஒரு ஏற்பாடு வரும். இப்போ எல்லாம் இந்த நியூ டிசைன்ஸ்லாம் வந்துட்டு தானே. இப்போ ஃபாரினர்ஸுக்கு ரொம்ப பிடித்த இடம் இது. அவர்களை நாங்கள் சாதாரணமாக 4 ஏப்ரலுக்கு பிறகு அதிகமாக காணலாம். 6ஆம் மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த 3 மாத காலமும் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே லோக்கல்ஸை விட அதிகமாக ஃபாரினர்ஸ் தாங்க இருப்பாங்க. இந்த பீச்சில் எல்லாம் அதிகளவான ஃபாரினர்ஸ்கள் நடமாட்டம் உட்காந்துருப்பாங்க. அவங்கெல்லாம் இதை ரசிக்கிறதுக்குன்னு வரவங்க. சரி, இதில் வெயிலுக்கு ரெண்டு காலத்தால் அண்ணா வெள்ளையாக தெரிஞ்சிருப்பேன், நான் கொஞ்சம் இருட்டாக தான் தெரிஞ்சிருப்பேன். உள்ளுக்கு போகலாம். இதுதான் விற்பனையாக போகிற காணி. இங்கே வந்து 3 பிரிவாக இருக்குது. இதில் விடுதியோட சேர்த்து இருக்குது பாருங்க.
இதில் முதல்ல என்ன விடுதி இருந்தது? இது வந்து முதல் ஒரு ஃபேமஸான ஹோட்டல் செஞ்சுட்டு வந்தவங்க. சரி. சாயிரா ஹோட்டல் வந்து அதில் நேம் 1980s 80ஆம் ஆண்டுகள்லேருந்து அவங்க ஆரம்பித்து செஞ்சுட்டு வந்தவங்க. சரி சரி. அதிகமான அவங்க வந்து ஃபாரினர்ஸுக்கு மட்டும்தான் கொடுத்தவங்க ரூம்ஸ். அந்த அளவுக்கு இவங்களோட பேருக்கண்டே அதிகமான ஃபாரினர்ஸ் வருவாங்க. சரி. இப்போ கூட நாங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது அந்த நேரம் அந்த ஜென்ரேஷனில் இருந்த ஆக்களோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ்லாம் இப்போ வருவாங்க. நான் இங்கே வந்தோம்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டி என்னோட நிறைய கலந்துரையாடி இருக்காங்க. நான் 90ஆம் ஆண்டு வந்த நான், 2000ஆம் ஆண்டு வந்த நான் என்னுடன் வந்து செல்ஃபி எல்லாம் எடுத்திருக்காங்க அந்த வெள்ளக்காரர்கள். ஏன்னு சொன்னால் அந்த நினைவுகளுக்கு வந்தவங்க இந்த இடங்களுக்கு. சரியாக சொல்ல போனால் கொரோனாவுக்கு பிறகுதான் இது முகாமைத்துவம் இல்லாமல் இவங்க மூடினவங்க. அதுக்கு பிறகு அப்படியே மூடப்பட்டு விட்டது. எத்தனை அறை இருக்குன்னு தெரியுமா? இதில் எல்லாம் 18 அறைகள் இங்கால பக்கம் இருக்கு. சரி. 18 மொத்தம் 18 இருக்கு. அதே அங்கால சைட்டில் பார்த்தீங்கன்னா அங்கால 4. அதுவும் விடுதி மாதிரி. அதுவும் விடுதியோ. அது கொஞ்சம் வித்தியாசமான வடிவத்தில் செஞ்சவங்க அந்த டைமில். அந்நேரம் சாயிரா ஹோட்டல் ஒரு 3 ஹோட்டல் தான் இந்த இடத்துல நிலாவில் இருந்தது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தானே வரும்போது நிறைய விடுதிகள் இருந்தது. அந்நேரம் விடுதிகளே இல்லை. பிரபலமான ஹோட்டல்னா ஒரு 3 ஹோட்டல் தான் இங்கே இருந்தது. மூன்லைட் ஹோட்டல் உண்டு, நிலாவலி பீச் ஹோட்டல் உண்டு, 3வது சாயிரா ஹோட்டல். இந்த 3 தான் அதிகளவான கெஸ்ட்கள் வருவாங்க. ஆனால் இது முகாமைத்துவம் இல்லாதால கொரோனாக்கு பிறகு தான் இவங்க சரியா விழுந்தவங்க. விடுதி இருக்கிற காணி எத்தனை? இந்த விடுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சரியாக 120 பேஜ் இருக்குது. மொத்தமாக இந்த காணியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 440 பேஜஸ் இருக்குது. அதாவது 3 பகுதியும் சேர்த்து 440 பேஜஸ். சரி. அதில் விடுதி உள்ளடங்கி இருக்கிறது 120 பேஜஸ். சரி. அதுக்கு முதல் ஒரு 60 பேஜஸ் காணி அந்த வேலி இருக்குது தானே, அந்த வேலியிலிருந்து இந்த பில்டிங் வரைக்கும் ஒரு 60 பேஜஸ் காணி வரும். சரி சரி. இங்கேருந்து விடுதியும் சேர்த்து ஒரு 120 பேஜஸ் இருக்குது. சரி சரி. இதை விட மற்றது பகுதிக்கு போகுமா? இது முதலாவது பகுதி, அதாவது இந்த விடுதியோட இருக்கிற பகுதி. அந்த அண்ணாவை கேட்ட நேரம் அவர் சொன்னவர் இந்த நிலத்துக்கு தானா விலை சொல்லப்படும். கொடுக்குற விருப்பம் பண்ணால் ஒன்றா வாங்கலாம், இல்லாட்டி தனித்தனியாக வாங்கினாலும் வாங்கலாம். சரி. இது வந்து விடுதி இருக்கிறது. இனி மற்ற பக்கம் போவோம். எதால் போகணும்? இதால் போகணும். இது வந்து 82ஆம் ஆண்டு கட்டின கட்டிடம் தானே, இல்லை மாற்றப்பட்டதா? அதுக்கு பிறகு அவங்க சில மெயின்டைன் வேலைகள் செஞ்சவங்க. சரி சரி. ஆனால் நல்ல உறுதியான கட்டிடம் இது. இல்லை, இதை எடுத்து நல்லா அந்த மாற்றி அமைச்சா நல்லா இருக்கும். மாற்றி செய்யறதாலும் செய்யலாம், பெரிய அளவில் செலவிடாமல். இதையே நாங்கள் மாற்றி செலவு இது 2வதா? எது வரைக்கும் 2வது? இப்போ இந்த மதிலிருந்து இந்த டேங்கருக்கு தண்ணி நீர் தாங்கி அது வரைக்கும் ஒரு 120 பேஜஸ் இருக்கு. சரி. அதாவது இந்த பில்டிங் முடிவோட இருக்குது. இந்த கட்டட முடிவோட இருந்து அடுத்தது அதில் இருக்கிற நீர் தாங்கி இருக்குல்ல, அதுக்கு இங்கால இந்த மதில் வரைக்கும் இது ஒரு பகுதி. இது எத்தனை? இது 120 பேஜ் இருக்கு. இதுக்கு வந்து வழி முன்னுக்கே வரும் அந்த பீச்சோட. நாங்கள் பிரதானமான வீதி இருக்குல்ல, இந்த மதிலுக்கு அங்காலே இருக்குது. அதுக்கு அதே மாதிரி அதுலேயும் ஒரு வீதி போகுது, அதுக்கும் ஒரு வீதி வருது. இந்த வாய்க்கால் இது பொதுவாக, இது வாய்க்கால் பொதுவாக இந்த வாய்க்காலோட தான் அடுத்த காணி ஆரம்பிக்குது. இதோட முடியுது ஒரு காணி. இந்த வாய்க்காலோட இதுக்கு இங்கால ஒரு காணி, இதெல்லாம் ஒரு காணி. இதுக்கு இங்கால ஒரு 140 பேஜஸ் இருக்கு. இங்கே எவ்வளோ? 140 பேஜஸ். இதுக்கு அங்கால பக்கம் ஒரு சுற்று மதில் இருக்கு. சரி. முன்னுக்கு ஒரு மதில் வரும். இங்கே ஒரு கேட். இதுதான் பிரதான கதவு. இது 140. இதில் இருக்கிறது 120. முன்னுக்கு இருக்கிறது 120, அதாவது 60 சேர்த்துருக்கு. அது அந்த விடுதியோட ஒன்றாக சேர்த்து இருக்குது. எனவே உறுதி அடிப்படையில் 4 இருக்குது. இப்போ விடுதியோட சேர்த்து உண்டு, அது ஒன்று இது ஒன்று 3 பகுதியாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையண்டா வாங்கலாம். இந்த காணியினுடைய உரிமையாளர் என்னோட கதைக்கும் போது சொல்லியிருந்தார், சுவர்ண பூமிக்குள்ளே இது வராது, இது வந்து தரமான உறுதியோடு இருக்குண்டு. இருந்தாலும் நீங்கள் வாங்கும்போது எல்லாவற்றையுமே பார்த்து விசாரித்து வாங்குங்கோ. வாங்க விரும்பினா திரையில் தெரிகிற இந்த தொடர்பனோட தொடர்பு கொள்ளுங்கோ. நிலாவளி என்ற இந்த ஊரை பற்றி அண்ணாவோட கதைப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். முன்ன பேர்? பாலேந்திரன். உங்களோட சொந்த இடம்? சொந்த இடம். பிறந்த வளர்ந்த எல்லாமே இங்கே எந்த அளவுக்கு முன்னம் இருந்ததை விட விடுதிகள் கூடி இருக்குது? விடுதிகள் கூடுதல் 100% வந்துட்டு மக்கள் முழுக்க தொழில்களை விட்டுட்டு எல்லாம் விடுதிகள் தான் அமைக்கிறாங்க. அது அவர்களுக்கு பயனுள்ள எல்லா இடத்தையுமே விடுதிகள் இருக்கு. இல்லை, காணாமலும் வரும். விடுதிகள் கூடினா தான் வியாபாரங்களும் போகும், இதாகவும் இருக்கும். ஆனால் இப்படி விடுதி கூடிக்கொண்டு போக பயனாக இருக்குமா? எனக்கு அவ்வளோத்துக்கும் வருமானம் கூட தானே. பயணிகள் கூடிக்கொண்டிருப்பாங்களோ குறையாது.
எல்லா விடுதியிலையும் ஆக்கள் இருக்கு. அப்போ பாருங்க, யோசிச்சு பாருங்க. முதல்ல இதுதான் குடிச்சு கொண்டு நாங்கள் பைப் தண்ணி வர முதல் சுனாமிக்கு ஃபுல்லாக எங்களை கிணறு தண்ணி தான். சுனாமி இங்கே சுனாமி வந்து பாதிக்கிறதால இந்த வந்தது. அதெல்லாம் மதிலாக இருந்தது. சுனாமி அடிச்சு தான் இதுன்றது. இவ்வளோ மதில் அவ்வளவும் மதில். இது புறவை கட்டினது. இதெல்லாம் மதில் அப்படியே உடைச்சிட்டு. எங்கே வரைக்கும் சுனாமி போனது? சுனாமி வந்து ஒரு 600 மீட்டர். 600 மீட்டர். இங்கே நிறைய உயிரிழப்புகள். இது இங்கே கொஞ்சம் ஓடிட்டாங்க. வேலூர் ரெண்டு அங்கே ஒரு ஊரில் சரியான. இங்கே எத்தனை உயிரிழப்புகள் அண்ணால அவங்களுக்கு தெரிஞ்சு? இங்கே ஒரு 15-20 அப்படி வர மாட்டேங்குது. பொருளாதாரம் அழிஞ்சிருக்குமே. பொருளாதாரம் இந்த ஹோட்டல் அழிஞ்சது சுனாமியில் இந்த இது விட்டாச்சது. ஆனால் இப்போ சுற்றுலா பயணிகள் வர கடற்கரைன்னா அங்காலையா போகணும்? இல்லை, இது எல்லா இடத்தாலையும் வரும் சுற்றுலா பயணி. இல்லை, நான் என்ன கேட்குறேன்டா, இந்த அதிகமான சுற்றுலா பயணிகள் ஒன்று கூறுற இடம் இதுலேயும் எக்கச்சக்கம். இதெல்லாம் முழு ஹோட்டல் தானே. லோக்கல் வராது. இங்கே டூரிசம் வெளில தான் வரும். வெள்ளக்காரன் தான் வரும். இல்லை, நாங்கள் கடற்கரைக்கு போகிறோம்னா அங்கேயா பப்ளிக் பீச் அடுத்த ரோட் இந்த இருக்கு ரோட். சரி அந்த போகலாம் தான். அந்த இருக்கு ரோட். இல்லை, இந்த வளைவு இருக்குது. இதுக்குள்ள போனால் அடுத்த பப்ளிக் பீச். சரி அண்ணா, நன்றி. நன்றி. அந்த காணியை உங்களுக்கு காட்டினான். இந்த பின்பக்கத்தில் இருக்கிற காணி மதில் பகுதி இதுதான். இதுதான் பின்பகுதி. இந்த காணி தான். இந்த விடுதி இருக்குல்ல, அதுக்கு அங்காலே இருக்கிறது ஒரு பகுதி. இதுக்குள்ள வெறுங்காணி இருக்கிறாங்க. ஒரு கிராமத்துக்கு போகும்போது விசாரிப்போம், என்ன இந்த காணி எப்படின்னு விசாரித்த நேரம் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னார்கள். ஊரில் நாங்கள் ஒரு ஆள்கிட்ட கேட்டோம், எத்தனை பேர்கிட்ட கேட்டோம், ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டுட்டோம். அந்த அண்ணா இந்த காணியை மக்களுக்கு விளம்பரப்படுத்தி விட சொன்னார். இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். எனவே நீங்கள் வாங்கும்போது சரியான முறையில் உறுதியெல்லாம் பரிசோதித்து வாங்குங்கன்றதை இந்த இடத்த பதிவு செய்து கொள்கிறேன். ஆனால் மேலோட்டமாக விசாரித்த வரைக்கும் இந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனையும் இல்லையண்டு ஒவ்வொரு இடத்தையுமே ஒவ்வொரு மாதிரி விலை இருக்குது. நீங்கள் விலை தொடர்பாக இந்த தொடர்பு கொண்டு கதையுங்கோ அந்த அண்ணாவோட. அதை விட நீங்கள் இங்கேயும் விசாரித்து பாருங்க, உங்களுக்கு சரியாக இருக்குமெண்டா வாங்குங்க. மற்றபடி மிக அவதானமாக எல்லாத்தையுமே பார்த்து வாங்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நான் இதை எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இதில் இவ்வளோ பேச்சில் இருக்குது தானே, ஒரு 10 பேஜ் வாங்குறேன்டாலே 35 லட்சமோ 40 லட்சமோ, இது 6 லட்சம்னு சொன்னால் 60 லட்சம் தேவை. ஆனால் இது ஒரே ஆளால் 10 பேஜ் வாங்கலாம். ஆனால் ஒரு 100 பேஜ் அவ்வளவு தொகை கொடுத்து எல்லாராலையும் வாங்க முடியாது. என்னுடைய கருத்தை சொல்கிறேன். இப்போ உங்களுடைய ஊர் இருக்குன்னு வைங்க, ஒரு 30 வெளிநாட்டவர்கள் இருக்கிறார்கள் ரெண்டு வைப்போம். அந்த 30 வெளிநாட்டவர்களும் சேர்ந்து இந்த காணியை வாங்கலாம். அதை உங்களுடைய சமூக நிலையத்துக்கு கீழவோ, இல்லைண்டா ஏதாவது ஒரு அறக்கட்டளைக்கு கீழேயோ, இல்லைண்டா ஏதாவது ஒரு சேவை நிறுவனத்துக்கு கீழேயோ வாங்குங்கோ. அதனுடைய பேரில் வாங்குங்கோ. அப்படி வாங்கி போட்டு இதுக்குள்ளே ஒரு சுற்றுலாக்கேற்ற மாதிரியான சூழலில் அமையுங்கோ. அதுக்கு உங்களோட ஊர் பேரை கூட வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சிறுப்பிட்டி தங்கு விடுதி என்ன மாதிரி, இல்லைண்டா சிறுப்பிட்டி பூங்கா என்ன மாதிரி வைக்கலாம். அதே மாதிரி மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு ஊரவர்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஊருன்ற பேரை வச்சு ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் அமைச்சு உங்களுடைய ஊரில் இருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். என்ன சமையல், அது மாதிரி அறை பராமரிப்பாளர், காவலாளர், அப்படி இப்படின்னு சொல்லி உங்களோட ஊரை சேர்ந்தவர்களுக்கே ஒரு 10-15 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த சம்பளம் உங்களோட ஊரை சேர்ந்தவர்களுக்கு போகுது. அதை விட வார வருமானத்தில் அதை வச்சுக்கொண்டு உங்களோட ஊரில் என்னென்ன மாதிரியான அபிவிருத்திகளை செய்யலாமோ அந்த மாதிரியான விடயத்தை செய்யலாம். அது உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும். இல்லை நீங்கள் உங்களோட ஊரை அபிவிருத்தி செய்யாமல் வேறு ஏதாவது செய்ய போகிறீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு இடத்துல காணியை வாங்கி அதை வித்தியாசமான அமைப்போடு செய்யுங்க. ஒரு கோயில் பேரில் நீங்கள் வாங்கலாம். வார லாபத்தில் ஒரு கல்வி நிறுவனத்தை அமைக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சூழலை அமைச்சு கொள்வீங்களா இருந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. அதை தாண்டி நீங்கள் தனிநபர்கள் வாங்கி இதில் வித்தியாசம் எனக்கெல்லாம் இதை பார்க்க அப்படி இப்படி செய்யணுமென்ற ஆசை இருக்கும். ஆனால் என்ன செய்கிறது, அந்த அளவுக்கு யோசிக்கணும். 2 கோடிக்கு வாங்கி இருக்கிறீங்கன்னா இன்னொரு 10 வருஷத்தில் 2 கோடியில் இருக்குமே நான் நினைக்கிறீங்க. அது 2 மடங்காக மாறும். அந்த நேரத்தில் அது உங்களுடைய கோயில் பேரில் வாங்கினா உங்களோட கோயிலுக்கு போகுது அது காசு. இல்லை அப்போவுமே நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க போகிறீங்கன்னா செய்து கொண்டு இருக்கலாம். உண்மையிலே புலம்பெயர் தமிழர்கள் இந்த மாதிரியான விடயத்துக்கு முயற்சி செய்தால் நல்லம். தாண்டி தனிநபர்கள் வாங்க விரும்புகிற அது கொண்ட விருப்பம் வாங்க போவோம்.